கருமண்டத்தின் வணக்கத்தோடு இன்றைக்கி தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக நிகழ்ந்த தொடர்கால கிளர்ச்சிகளில் முக்கிய தலைவர்களோட இறப்பு தான் பார்க்க போகிறோம். அதில் 1799 அதுக்கப்புறம் 1801 இதில் ரெண்டு பேரும் முக்கிய தலைவர்களை தூக்கில் போட்டிருக்காங்க. 1799 முதல்ல எடுத்துக்கலாம். கட்டபொம்மன் அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியை தான் தூக்கில் போடுறாங்க. இதில் முக்கிய டேட்டு தான், ஓகேவா? அதில் செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணி நாகலாபுரத்தில் தூக்கில் போடுறாங்க. செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணி நாகலாபுரம், ஓகேவா? செப்டம்பர் 13, ஓகே. 3 ஞாபகம் வச்சுக்கணும். 3 இருக்குது, சிவன் இருக்கார், நாகம் இருக்குது, ஓகே. 13 சிவன் நாகலாபுரம், ஓகேவா? சிவன் செப்டம்பர், ஓகே. சாசா வருஷம், அந்த வருஷாச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செப்டம்பர் 13 சிவன் நாகலாபுரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கட்டபொம்மனை பார்த்துக்கலாம். கயத்தாரில் அக்டோபர் 16 கட்டம் மிதந்துட்டு போகுது, ஓகேவா? அக்டோபர் 16 கயத்தாரில் கட்டம் மிதந்துட்டு போகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 16 கயத்தாரில் கட்டம் மிதந்துட்டு போகுது, ஓகேவா? அக்டோபர் 16 கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கில் போட்டாங்க, ஓகே. அடுத்து 1801 வந்துடலாம். மருது சகோதரர்கள் முதல்ல தூக்கில் போட்டிருப்பாங்க. அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். ஆஹா, 2 பேர் 4 பேருக்கு சமமாக இருக்கவங்க இந்த மருது சகோதரர்கள் அவங்களவே திருப்பி தூக்கில் போட்டாங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆஹா, 2 பேர் 4 பேருக்கு சமம் அப்படின்னா அக்டோபர் 24. ஆஹா, 2 பேர் 4க்கு சமம். அது மருது சகோதரர் திருப்பி தூக்கில் போட்டாங்கன்னா மருது சகோதரர்கள் திருப்பினா திருப்பத்தூர் கோட்டை, ஏதோ ஒன்று அப்படி லிங்க் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். அடுத்து நவம்பர் 16 ஊமைத்துறை செவத்தையாவை பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்பர் 16, ஓகே. நான் 16 வயதினிலே ஊமை படம் பார்த்தேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். எல்லாம் நான் 16 வயதினிலே ஊமை படம் பாஞ்சாலங்குறிச்சியில் பார்த்தேன் அப்படின்னு நான் வச்சுக்குவேன். நானா நவம்பர் 16 வயதுலனா 16 நவம்பர் 16 ஊமை படம்னா ஊமைத்துறை செவத்தையா பாஞ்சாலங்குறிச்சியில் பார்த்தேன்னு சொல்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்படுறாங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய தீரன் சின்னமலையை சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போடுவாங்க. இது அவரது 1805 ஜூலை 31, ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு முடிஞ்சால் பகிருங்க, இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.